மங்கள பிரத்யேகாதேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா உடைய பேசுகின்றேன். வருகின்ற சிவராத்திரி பார்த்திங்கன்னா எம்பெருமான் ஈசனுக்கு மாலை நேரத்திலிருந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு, 5 கால பூஜைகள் சிறப்பாக நடக்கும். நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு கால பூஜைக்கும் அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து நெய்வேத்தியம் ஐயாவுக்கு அந்தந்த வேளையில் நெய்வேத்திய பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்கிறோம். எல்லா கோயில்லையும் சிவன் கோயிலில் செய்கிறாங்க. ஆலயத்தில் வழிபாடுகள் இரவு நேரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவனை வழிபட்டாலே நமக்கு அனைத்து சக்தியும் கிடைக்கும், அனைத்து பாவங்களும் தீரும், நல்ல வழியாக நமக்கு நம்மளுடைய ஈசன் காமிப்பார். அதனால் இந்த வழிபாடு சிவராத்திரி வழிபாடு எல்லாத்துக்கும் முக்கியம். அது சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையே வருது. வெள்ளிக்கிழமை மாலையில் பிரதோஷ வழிபாடு அதிலிருந்தே ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா திருப்பலி நடக்குது. திருப்பலி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மாவிற்கு ஆலயத்தில் மிக வசதியானது பார்த்திங்கன்னா பாதை, கோயிலுக்கு ரோட்டுக்கும் பாதைகள் அமைச்சிருக்கிறோம். பாதைகள் அமைச்சு சொல்லுவாங்கள்ல, ஊர் சேர்ந்து ஏர் இழுக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை. நம்மளுடைய கோயில் தனிப்பட்ட கோயில் தான். அந்த தனிப்பட்ட கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு தேர் செஞ்சு சிவனையும் அம்பாளையும் வீதி விழா வரணும்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. அந்த ஆசை நடக்கணும்னு சொல்லி நானே அம்மாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவேன். ஒன்று வேணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்காக நான் கார் வாங்கணும், நான் பெரிய அளவுக்கு வாழணும் அப்படிலாம் நினைக்கல. இந்த ஆலயத்தை திருப்பணியை நல்லபடியாக முடிக்கணும், நிறைய செய்யணும், திருப்பணி செய்யணும், அம்மாவுக்கு தேர் செய்யணும். அதில் பிரத்யேகாதேவி அமர்ந்து ஐயா சிவனோட சர்வேஸ்வரோட உட்காந்து பவனி வரணும்னு சொல்லி இந்த ஆண்டு தேர் இருக்குன்னு சொல்லி தேர் செய்யணும். கோயிலுக்குன்னே தனியாக ஒரு சின்ன தேராவது செய்யணும்னு சொல்லி எனக்கு எண்ணங்கள் இருக்குது. பாருங்கள், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆலயத்தை உண்டாக்குவாங்க, செல்வந்தராக இருப்பாங்க. செல்வந்தராக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஆலயத்துக்கு கட்டுவதோ முன்னாடம் செய்வதற்கோ தயங்குவாங்க. மற்றவங்ககிட்ட வசூல் பண்ணி வாங்கணும், அந்த கோயில் கட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அம்பாள் மனசு கொடுக்குறா. நல்ல மனசுனா நம்ம சாமிக்கு செய்யணும். நம்ம சாமி பார்த்திங்கன்னா அம்பாள் நினச்சா அம்பாள், குழந்தையாக நினச்சா குழந்தை. எனக்கு பெண் மாதிரி தான் அவள். என்னோடய பொண்ணுக்கு என்ன செய்கிறோம், இன்றைக்கி ஒரு 10 ரூபா நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டா முடிந்தால் செய்கிறோம். இல்லை கல்யாணம் காட்சி பண்ணக்குள்ளே 10 ரூபா என்ன பண்ணுறோன்னா கடன் வாங்கியாவது பண்ணுறோம். நல்லா கிராண்டாக பண்ணணும், நல்லா செழிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் பெற்றவங்க நினைக்கிறோம். கடன் வாங்கி சீமந்தங்கள் செய்கிறோம், கடன் வாங்கி திருமணம் பண்ணுறோம், அப்புறம் நம்ம கட்டுறோம். ஆனால் ஆண்டவனுக்கு பார்த்திங்கன்னா செய்கிறத மட்டும் யோசிக்கிறோம். கடவுள் தரட்டும், சாமி தரட்டும், அன்னைக்கு செய்யலாம். அறகுறையாக கோயிலை போடுறது, ஒரு திருமணியை போடுறது, பணம் இருந்து செய்யாத மனசு வராத போடுறது, சொல்லுவாங்கள்ல, பொது பிரச்சனை எல்லாமே கெட்டு போயிடுமா. யாருமே நீ செய்ய நான் செய்யணும் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட கோயில் பார்த்திங்கன்னா நம்ம முன்ன காலம் வச்சா அந்த பயணத்தை முடிச்சுடணும். எந்த ஒரு பயணமாக இருந்தாலும், திருப்பணி பயணமாக ஆகப்பட்டது, எந்த ஒரு வேலைப்படாக இருந்தாலும் கோயிலில் நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும், நல்லபடியாக முடிக்கணும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா திருப்பணியை ஆரம்பிச்சுட்டு